ஆமே. அப்ப சபைக்குள்ள வரும் பொழுது சும்மா ஒரு 3 பாட்டு தானே பாடுறாங்க, ஏதோ ஒரு வசனம் தானே வாசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையோடு ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. 10ஓட 11 நம்மளும் போய் என்ன பண்ணிடுவோம், உட்கார்ந்துட்டு வந்துடலாம். வசனம் சொல்லுகிறது, உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் கர்த்தரை தெய்வமாக கொண்டதுனால பாக்கியம் உள்ளவங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ சபைக்குள்ள வரும் பொழுது ஏனோ தானோன்னு வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனோ தானோ எப்படி வேணாலும் போய் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல, சபைக்குள்ள வரும் பொழுது பயம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பலிபீடத்துல தேவன் பேசுகிறார். பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் மனுஷிக வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்கிற மனநிலையோட என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள பயம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல பயபக்தி இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் உலாவுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கட்டிடம் அல்ல, இது என்னல்ல, கட்டிடம் அல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிற இடத்துல பயம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். உனக்கும் எனக்கு நடுவுல எதுவுமே என்ன கிடையாது, பிரிவினை கிடையாது, தடுப்பு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்ன இல்ல, கடவுளை குறித்த பயம் இல்ல. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் குடும்பத்துல இருக்கணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல அவங்க சர்ச்சுக்கு வந்தா போதும் சாமி. சொல்லுங்க, எப்படி போதுமா? ஏங்கன்னு சர்ச்சுக்கு வந்தா போதுமா? சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் பரலோகம் போயிடலாமா? பயம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உள்ளத்துல ஒரு நடுக்கம் இருக்கணும், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்.